வணக்கங்க. நீங்கள் உங்கள் கோழி அடை வச்சு அதிக பொரிப்பு திறன் இல்லைன்னு ஃபீல் பண்ணுறீங்களா? இந்த முறை நான் சொல்கிறத ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக நல்ல ரிசல்ட் இருக்கும். உங்கள் கோழி முட்டை விட்ட உடனே டெய்லி எடுத்து வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க. கோழி அடை வைக்க போகிறதுக்கு நாள் ஃப்ரிட்ஜில் இருக்க முட்டையை எடுத்து வெளியில் வச்சுருங்க. முட்டை எப்படி செலெக்ஷன் பண்ணி வைக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முட்டையை லைட்டில் வச்சு பாருங்கள். சின்ன கிராக் இருந்தாலும் நமக்கு தெரிஞ்சிடும். முட்டை விட்டு 10 நாள் ஆகுது அப்படின்னா முட்டையோட அடிபாகத்தில் கேப் வர ஆரம்பிக்கும். அந்த கேப் ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்னா அந்த முட்டையோட பொரிப்புத்திறன் ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸோ நீங்கள் அதை சமையலுக்கு யூஸ் பண்ணிக்கோங்க. கோழி அடை வச்சதுக்கப்புறம் ப்ராப்பராக மூடி வைங்க. மூடி வச்சதுக்கப்புறம் டெய்லி ஈவினிங் நீங்கள் கோழியை தீனிக்கு எடுத்து விடுங்க. கோழியாக தீனிக்கு வந்துட்டு போகிற மாதிரி வச்சிங்க அப்படின்னா கோழி எந்த நேரம் வெளில வருது, எப்போ போய் படுக்குதுன்னு நமக்கு தெரியாது. இதனால் முட்டையோட சூடு ஆறிடும். அதோட பொரிப்புத்திறனும் ரொம்ப கம்மியாக இருக்கும். ப்ராப்பராக இது மாதிரி நீங்கள் கோழியை அடை வச்சு பாருங்கள். கண்டிப்பாக 98% நல்ல ரிசல்ட் இருக்கும். ஸோ இது மாதிரி பயனுள்ள தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.